ஆசை அழிவை உண்டாக்கும். தெரு புழுதியில் புரண்டு புரண்டு எழுந்து கால் கால் என்று கத்தியது ஒரு கழுதை. சிறிது தொலைவில் பொற்களில் இருந்து வெட்டுக்கிளிகள் கிரீச் கிரீச் என்று ஒலித்தன. அந்த ஒலியை கேட்ட கழுதை வெட்டுக்கிளியின் அருகில் சென்றது. உன் குரல் மிக இனிமையாக இருக்கிறதே, உனக்கு இந்த குரல் எப்படி உண்டாயிற்று? உன்னைப் போல இனிமையான குரல் உண்டாக எனக்கு ஒரு வழி சொல்லு என்று கேட்டது கழுதை. வெட்டுக்கிளிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. என்னைப் போல் இனிமையான குரல் உனக்கு அமைய வேண்டுமானால் நான் அருந்துவதைப் போல் பனித்துளிகளையே அருந்த வேண்டும், வேறு எந்த உணவும் தின்னக்கூடாது என்றது வெட்டுக்கிளி. கிளி சொன்னதை நம்பியது கழுதை. எப்படியாவது இனிய குரலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டது. வழக்கமான உணவுகளை உண்ணாமல் பனித்துளிகளை மட்டுமே அருந்தத் தொடங்கியது. கழுதையின் உடல் மெலிந்தது, நடை தளர்ந்தது, சோர்வு மிகுதியாயிற்று. ஆனாலும் பனித்துளிகளையே விடாமல் அருந்தி வந்தது. கழுதையால் எழுந்திருக்க முடியவில்லை. ஆனாலும் இனிய குரல் ஆசை மட்டும் அதை விட்டு அகலவில்லை. சில நாட்களில் அந்த மடக்கழுதை செத்துப்போய் விட்டது. அதை கண்ட வெட்டுக்கிளி ஏளனமாக கிரீச் கிரீச் என்று சத்தமிட்டது. நாமும் நம் வாழ்க்கையில் பிறரை போல வாழ ஆசைப்படக்கூடாது. ஏனென்றால் ஆசை அழிவை கொடுக்கும். இறைவன் படைப்பில் எல்லோருமே சிறந்தவர்கள்தான். நம்முடைய தனித்தன்மையை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.